காரியம் என்னன்னா, சபைக்கு வருகிறோம், ஓகே, அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஊழியம் செய்கிறவங்களுக்கும் சரி, சபைக்கு வருகிறதுக்கும் சரி, அவங்களுடைய தேவைகள் தான் அதிகமாக இருக்கும். கரெக்டா? இயேசுவிடத்தில் வந்தா அற்புதம் நடக்கும், இயேசுவிடத்தில் போனா அற்புதம், தேவைகளோடு வருகிறார்கள். ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்திரம் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்றார். பாரு, அநேக வாழ்க்கை குறித்து கவலைப்படுகிறோம். அநேகர் ஆண்டவருடைய சித்தத்தை விட்டுவிட்டு அவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்று புரிந்து கொள்ளாமல் நம் வாழ்க்கையை குறித்தே, நம்முடைய வாழ்க்கையின் காரியத்தை குறித்தே நம்ம என்ன செய்கிறோம்? கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறோம். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நாம் பிழைப்போம் என்பதை விசுவாசிக்க வேண்டும். தேவன் நமக்கு தந்திருக்க ஒவ்வொரு வார்த்தை, நான் இப்படியாய் பார்க்கிறேன், ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அது வெறுமையாய் திரும்பாது, அதனுடைய பலனை கொண்டு வரணும். இப்படியாய் பார்த்து ஆஸ்வதிக்கிறேன், கர்த்தர் உன்னை ஆஸ்வதிப்பார்.